நாம் இப்போ பார்க்க போகிறது ஜீனோம் எடிட்டிங். இப்போ நம்ம நிறையா மெத்தடை பார்த்துருப்போம். ஜீனோம் எடிட்டிங் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஎன்ஏ கட் பண்ணுவாங்க, இல்லைனா ஆர்என்ஏ கட் பண்ணுவாங்க. ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவை ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மெத்தட் எல்லாமே எதுக்காகனா ஒரு நியூ பிளான்ஸை ஒரு நியூ அனிமல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ப்ராசஸை நம்ம அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் நவ்-அ-டேஸ் இப்போ வெரி ஃபேமஸாக போயிட்டுருக்கிற ஒரு ஜீனோம் எடிட்டிங் மெத்தட்னால் அது எந்த மெத்தட் அப்படின்னா CRISPR-Cas9 அப்படின்னு சொல்லுவோம். CRISPR-Cas9. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் நான் சொல்கிறது யாருன்னா சரவணன் பயோபாட்னி. ஓகே, ஸோ வெல்கம் all the children and friends. Now I am going to teach about CRISPR-Cas9. So CRISPR, what is a expand the name? Clustered, regularly interspaced short palindromic repeats. Palindromic na உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். Palindromic repeats. What is that? The ACUG. சாதாரணமாக சொல்கிறேன்னா ஒரு ACUG அப்படி திருப்பிட்டு என்ன ஆகும்? GUCA. ஸோ ரிப்பீட்டடாக அதே நேம் தான் திருப்பி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் பேலிண்ட்ரோமிக். ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். மலையாளம் ஸ்பெல்லிங் ஃபுல்லாக எழுதி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அது அப்படியே திருப்பி வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு பேலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம கிறிஸ்பர் நம்ம இன்னும் சொல்லிட்டோம். CRISPR nothing but it's one type of the RNA. What is that? RNA. CRISPR nothing but it's one type of the RNA. What is the Cas9? The C is here. CRISPR. CRISPR now already you know. Clustered, regularly interspaced short palindromic repeats. Clear? Then I go for AS. What is a AS? AS means associated. CRISPR associate பண்ணியிருக்கிற அந்த ப்ரோட்டீன்ஸ். அந்த ப்ரோட்டீன் நம்பர் என்ன? 9. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ CAS 9 யூ நோ நவ். ஓகேங்களா? CRISPRனா ஆல்ரெடி நோ. வாட் இஸ் தட்? இட் இஸ் எ எக்ஸ்பேண்ட் நேமு. அதுக்கப்புறம் சியோட நேம் வந்து CRISPRனு சொல்கிறோம். நத்திங் பட் இட் இஸ் ஏ ஒரு டைப் ஆஃப் த RNAன்னு சொன்னோம். AS அப்படின்னா என்சைம். ASன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த Cas9 அப்படின்றது ஒரு நியூக்ளியஸ் என்சைம். நியூக்ளியஸ் என்சைம் சொல்லுவோம். ஸோ இந்த CRISPR அண்ட் Cas9 பார்த்தீங்கன்னா ஒரு RNA ஒரு நியூக்ளியஸ் என்சைம் எந்த மாதிரி தாங்கி வச்சிருக்கு, ஒரு நியூக்ளியஸ் என்சைம் என்ன பண்ணுது உள்ளகளை. ஸோ நம்ம அந்த ப்ராசஸ் படிக்க பேர் தான் CRISPR-Cas9 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ Cas9 உங்களுக்கு தெரியும். CRISPR அண்ட் அசோசியேட்டட் என்னதுன்னா ப்ரோட்டீன் வந்து நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட ப்ரோட்டீன் 9. இப்போ CRISPR-Cas9 அப்படின்னா ஒரு RNA. CRISPR நத்திங் பட் RNAவை மீடியேட் பண்ணியிருக்கிற அந்த நியூக்ளியஸ் என்சைம். தட் இஸ் எ சிஸ்டம். ஸோ RNA மீடியேட்டட் நியூக்ளியேட்டட் சிஸ்டம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன அப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பாக்டீரியல் டிஎன்ஏ அதில் உள்ள குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இங்கே ஒரு வைரஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த வைரஸ் என்ன பண்ணும், இங்கே இருக்க டிஎன்ஏவை இந்த பாக்டீரியாஸ்க்குள்ளே உள்ளே தொலைக்கும் இல்லைங்களா? இது உள்ளே போனால் என்ன பண்ணும், குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் பாக்டீரியாஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி பார்க்குமா? ஸோ அந்த டைமில் இருக்கலையே பாக்டீரியாஸில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட் எப்படி இருக்கும், ரொம்ப 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 சின்னதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியோடைட் பார்த்தீங்கன்னா மோர் தென் பார்த்தீங்கன்னா 20 நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும். இந்த 20 நியூக்ளியோடைட்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த RNA என்ன பண்ணும், RNA வைரஸு உள்ளே போய் பாக்டீரியாவில் கூடிய டிஎன்ஏ நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணும். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பாடியில் என்ன சொல்கிறாங்க, மேட் ப்ராசஸ் மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடில் நியூக்ளியஸ்னு ஒரு என்சைம் வந்து நம்மனா சரவுண்ட் பண்ணியிருக்கும். நியூக்ளியஸ் ஒரு என்சைமு சரவுண்ட் பண்ணியிருக்கும். இது RNA வைரஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஎன்ஏ வைரஸ் உள்ளே வரக்கூடிய டிஎன்ஏ வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே போன என்ன பண்ணோம், இந்த RNA வைரஸை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அந்த RNA வந்து தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னோட பாக்டீரியா செல்லில் நான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த RNA செல் என்ன பண்ணோம், இந்த நியூக்ளியஸ் ஒரு என்சைம் சுரந்து இது என்ன பண்ணோம், பாட்டாக கழட்ட ஆரம்பிச்சிடும். எதை? உள்ளே வரக்கூடிய வைரஸ் டிஎன்ஏவை. உள்ளே வரக்கூடிய இந்த வைரஸ் டிஎன்ஏ உள்ளே வரும்போது இந்த RNA என்ன பண்ணும், இதுக்கு அதனுடைய ஃபியூசஸ் நடக்கிற மாதிரி நடந்து என்ன பண்ணும், இங்கே இருக்கிற பாட்டெல்லாம் கழட்டிடும். அப்போ டிஎன்ஏ என்ன ஃப்ராக்மெண்ட் ஆகுமா? அப்போது இந்த டிஎன்ஏ உள்ளே போகக்கூடிய டிஎன்ஏ வைரல் டிஎன்ஏனா ஃப்ராக்மெண்ட்டாக சின்னதாக கட் ஆகிட்டு போயிடும். ஸோ அந்த சின்னதெல்லாம் கட் ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே என்ன ஆகும், டீஜெனரேட் ஆகிடும். ஏன்னா இது இன்ஆக்டிவாக போயிடும்.
இது ஃபுல்லாக டிஎன்ஏ இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவாக இருந்து என்ன பண்ணும், பாக்டீரியாவை அட்டாக் பண்ணும். அப்போது பாக்டீரியா அட்டாக் பண்ண விடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆர்என்ஏ தன்னுடைய குரோமோசோம்ஸ் நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுன்னா உள்ளே வரக்கூடிய ஆர்என்ஏ டிஎன்ஏ வைரஸை இந்த மாதிரி பிராக்மெண்ட்டாக கட் பண்ணும். ஸோ பிராக்மெண்ட்டாக கட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த டிஎன்ஏ கேரக்டர்ஸு இது எல்லாமே டிஸப்பீட் ஆயிரும். ஏன்னா ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது ஆக்டிவாக இருக்கும் போலியே ஃப்ராக்மெண்ட்டாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலமாக கட் ஆகும்போது என்னென்னா இது இன்ஆக்டிவாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஏசியூஜிங்கிறது இல்லையா, அது என்ன வந்து பாருங்கள், இது பாருங்கள் ஆர்என்ஏ இதில் வந்து என்ன ஃபைண்ட் ஆகும், இது டிஎன்ஏ டிஜிஏசி யூனா தெரியும் இல்லையா, அது ஆர்என்ஏ பவுண்டு, இது டிஎன்ஏ பவுண்டு, தயமினந்தாவே டிஎன்ஏ பவுண்டு, இது ஃபியூஸ்டு கதை. இப்போ இதுதான் இந்த மெத்தடு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. எப்படி இந்த மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ வந்து ஒரு டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது ஃப்ராக்மெண்ட் பண்ணி அது டிஸப்பியர் ஆகுது இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் தான் நான் வந்து ஒரு சின்ன டயக்ராம் மூலமாக சொல்லிக்கிறேன். இது வேறு ஆம்பிஸ் சைடுன்னு சொல்லுவாங்க, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட்டு. எனக்கு சூட்டபுளான ஒரு டார்கெட் டிஎன்ஏவை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? டார்கெட் டிஎன்ஏ இது ஒரு எப்படி இருக்கணும், நான் ஒரு ஃபாரன்சிக் மெட்டீரியல்ஸாக ஒரு டிஎன்ஏவை நான் எடுக்கிறேன். அந்த ஃபாரன்சிக் டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வைரல் ஆர்என்ஏக்குள்ளே அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணும்போது என்னன்னா அது என்ன ஆகும், அந்த இடத்த ஒரு Cas9 அப்படின்னா அந்த இடத்த ஒரு என்சைம் சுரந்து எனக்கு தேவையான அந்த ஆர்என்ஏவுக்கு வந்து நான் கைட் பண்ண போகிறேன். எது உள்ளக்கு டிஎன்ஏ உள்ளே போனேன்னாவும் அந்த கேரக்டர்ஸ் கொண்ட மாதிரி சூட்டபுளாக நான் மாற்ற போகிறேன். அதுதான் ஒரு கைடு ஆர்என்ஏ. ஜிஆர்என்ஏனா ஒரு கைடு ஆர்என்ஏ. இது நியூக்ளியஸ் என்சைம் மூலிமா மிக்ஸ் டுகெதர் ரெண்டுக்கு மிக்ஸ் ஆகுது. அப்படின்னா அது ஒரு ஃபாரன்சிக் கேரக்டர்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகுது. எதுக்குள்ளே ஒரு ஆர்என்ஏக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. அப்போது ஃபார்ம் போது ஆல்ரெடி என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும். எதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும், எதில் டிஎன்ஏல மட்டும்தான் என்ன பண்ணும் என்சைமை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, இந்த இடத்த வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடிய என்சைமை ஒரு ஃபாரின் டிஎன்ஏ நம்ம டார்கெட் பண்ணி அதில் நம்ம மீடியேட் பண்ணுறோம். ஸோ இதை மீடியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆர்என்ஏ ப்ளஸ் டிஎன்ஏ ஃபியூஸ் ஆகுது, தட் இஸ் கால்டு காம்ப்ளெக்ஸ். இது எல்லாமே நம்ம எதில் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி ஃபார் வெக்டர்ஸ். வெக்டர்ஸ் மூலிமா தான். வெக்டர்னா தெரியலையா, பிளாஸ்மிட் அதில் ஹோல்ட் பண்ணக்கூடிய இதுக்குள்ளே ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ளே ஒரு அனிமல் செல்லுக்குள்ளே ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது, வெக்டர்ஸ். அப்போ நம்ம வெக்டர்ஸோட துணையோடு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஃபாரின் டிஎன்ஏ கொண்டு என்ன பண்ணுறோம் ஆர்என்ஏவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுறோம், அதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தானே கிழிஞ்சால் தானே நம்ம டார்கெட் டிஎன்ஏ உள்ளே கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ அந்த டார்கெட் டிஎன்ஏ உள்ளே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அன்டிசரபிள் ஜீன்ஸ் நமக்கு தேவையில்ல ஒரு ஜீன் இருந்தால் அது நம்ம என்ன பண்ணுறோம் டிஃபெக்டிவ் ஜீனை கிரியேட் பண்ணி அந்த ரீஸ்டோர் பண்ணணும்னா அப்போ என்ன நமக்கு தேவையான டிசைடு ஜீனு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் மிக்ஸ் டுகெதர் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான சைட்டை கிரியேட் பண்ணனால இது என்ன ஒரு நியூ ஒன் டிசைடு ஜீன் கேரக்டர்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிசைடு ஜீனை நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை ஃபைண்ட் பண்ணது யார், இம்தியாஸ் காந்தும் வெங்கடேசன் அண்ட் சுந்தரேசன் 3 பேர் என்ன பண்ணாங்க ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. என்னது இம்தியாஸ் காந்த் அண்ட் வெங்கடேசன் சுந்தரேசன் மற்றும் அவங்களுடைய கொலீக்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நியூ ஸ்டடி மெட்டீரியல்ஸை ஃபைண்ட் அப் பண்ணாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் இட்ஸ் வெரி பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா CRISPR-Cas9 தான் இட்ஸ் வெரி பெஸ்ட் மெத்தட்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபைண்ட் அப் பண்ணவங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்ச அந்த மெத்தட் டிசைடு ஜீனை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்காக என்ன பண்ணாங்கன்னா இது எவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோத் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த CRISPR-Cas9 எடுத்து பண்ணாங்க அந்த ரைஸ் பிளான்ல அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் ஆகும், சீஃபராக ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி நமக்கு ஒரு அக்யூரேட் ப்ராசஸாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பண்ணாங்க. அண்ட் மோர் எஃபிஷியன்ட் தென் அதர்ஸ். மோர் எஃபிஷியன்ட்னா மற்ற அதர் ஜீனோம் எடிட்டிங் பண்ணுறோம் இல்லையா அந்த மெத்தடை காட்டிலும் இது வந்து ரொம்ப மோர் எஃபிஷியன்ட் கேரக்டர்ஸாக இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணினாங்க. அடுத்தது இப்போ அதில் ரைஸ் எடுத்துட்டோம், ஒரு ஃபஸ்ட்டு பிளான்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். எதை கிறிஸ்பர் வச்சு. கிறிஸ்பர் நத்திங் பட் ஆர்என்ஏ. ஸோ இது என்ன பண்ணாங்க, இதை தான் ஆர்என்ஏ மீடியேட்டட் நியூக்ளியஸ் சிஸ்டம்னு என்ன கொண்டு பண்ணாங்க. இது கிறிஸ்பரை ஆர்என்ஏ மீடியேட்டட் நியூக்ளியஸ் சிஸ்டம்னா கிறிஸ்பர் பண்ணாங்க Cas9 கொண்டு போய் டு மேக் ஹைப்ரிட் பிளான்ட்டாக க்ரியேட் பண்ணாங்க. இதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளான்ஸ் இன்னொரு பிளான்ஸு ஃபியூசஸ் நடக்கலை, கிளியருங்களா. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்என்ஏவை எடுத்துகிட்டு போய் ஃபாரின் டிஎன்ஏ கொண்டு போய் மிக்ஸ் பண்ணாங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸை எடுத்து ஒரு பிளான்ஸுக்கு என்ன பண்ணாங்க, ரைஸ் பிளான்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணாங்க.
ஸோ அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு என்னது ஒரு ஹைப்ரிட் பிளான்ட்டு நமக்கு கிடைச்சிது. அது என்ன பண்ணாங்க, ஒன்லி ஃபார் க்ளோன் த நாட் ஃபார் யூஸ் இன் த சம் வாட் இஸ் இட் ஒரு செக்ஸ் சொல்லோ இல்லை வேறு ஏதோ கேரக்டர்ஸோ செல் எடுத்து ரிமூவ் பண்ணி செய்யலை. இவங்க டிஎன்ஏ கேரக்டர் ஒரு ஜீன் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா க்ளோன் தர் சீடு கிரியேட் பண்ணாங்க. அப்போது சீடோட கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஸோ அந்த இடத்த ரீஎன்ஜினியர் பண்ணாங்க. அப்படின்னா ஆல்ரெடி சீடில் ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும், எது ரைஸோட கேரக்டர்ஸ் இருக்கும். இவங்க டிஎன்ஏ ஆர்என்ஏ மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த சீடில் கொண்டு போய் கிரியேட் பண்ணாங்க. அப்போ CRISPR-Cas9 மூலமாக அப்ளை பண்ணும்போது அது என்னாச்சுன்னா மறுபடியும் ரீஎன்ஜினியர் ரைஸ் டு ஸ்விட்ச் ஃப்ரம் ஏசெக்சுவல் டு செக்சுவல் கேரக்டர்ஸாக செக்சுவல் டு ஏசெக்சுவல் மோட கன்வெர்ட் ஆச்சு. அப்போது ஒரு க்ளோன் ப்ராசஸ் மூலமாகவே நம்ம ஹைப்ரிட் பண்ணால் அது ஹை லெவல் ப்ராசஸ் போயிட்டுருக்கும். இப்போது இன்னுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை வச்சு தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எப்படி அப்படின்னா இருக்குல்லே ரொம்ப ஜெனட்டிக் எடிட்டிங்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த ப்ராசஸ் தான். ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் வச்சு ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணி ஆர்என்ஏக்களை மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபார்மான கேரக்டர்ஸ் எடுத்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இல்லை ஒரு அனிமல்ஸ் கிரியேட் பண்ணால் நமக்கு சூட்டபுளான ஒரு ப்ராசஸ் நமக்கு கிடைக்குமா. ஆரஞ்சு போயிட்டுருக்கு, வெரி கிரேட் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அது இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் அது பாப்புலர் ஆகிற மாதிரி ஆகிடும். தட் இஸ் கால்டு CRISPR-Cas9 அப்படிம்பாங்க. ஓகேங்களா, ஒன் மோர் டைம் சொல்லிடுறேன். இந்த டெக்னாலஜி ப்ராசஸில் RNA-Cas9 பிஃபோர் ஒரு டிஎன்ஏ ப்ராக்மெண்ட்ஸ் ஒரு டார்கெட்டான டிஎன்ஏ சைட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணி அதை டிஸப்பியர்டும் பண்ணலாம், இல்லை அதை ஆடும் பண்ணலாம், அல்லது வாட் இஸ் ரீஅப்பியரும் பண்ணுறது யாருன்னா இந்த CRISPR-Cas9. ஸோ இட் இஸ் வெரி ஃபேமஸ் மெத்தடாலஜி அண்ட் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் இந்த CRISPR-Cas9. ஸோ திஸ் இஸ் ஃபைண்ட் அவுட் த ரைஸ் பிளான்ல ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க இம்தியாஸ் கான் அண்ட் வெங்கடேசன் வாட் இஸ் சுந்தரேசன் அண்ட் கொல்லிகஸ் நியூ ஸ்டடீஸை க்ரியேட் பண்ணாங்க. இட்ஸ் வெரி ஃபேமஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.